காணா போச்சுலா? அதை போய் எங்கேயாவது போய் கேட்டியா? அதுக்கு விளக்கம் தெரியுமா உனக்கு? வெறும் மாறுபாடு வச்சிருப்பாங்கிறத பத்தி மண்டையில ஓடிச்சுல, அதையே என்கிட்ட கேட்கல. கால் விழுப்பான். கர்மசாமிக்கு வா. விழுந்துருச்சு வாரியம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை, காப்பாற்றி தரேன், தைரியமா இருங்க. சிவாய நம என்று சிந்தித்திருங்கள். அபாயம் இல்லை, உபாயம் என்னால் உண்டு, உயர்ந்திருங்கள், வாழ்க. அதே மணப்பாறை சுவாமியே. ஐயப்பசாமிக்கு கோயில் கட்டணும்னு நினைச்சது யாருடா? நீங்க 2 பேருமே வா, கால் வந்து. யாருடா நீ? இது என்னப்பா, என்னமில்லாம வச்சிருக்கேன், என்னது யாரு? இடத்த முடிச்சாச்சா? அக்ரிமெண்ட் சொன்ன மாதிரியே போட்டாச்சு. அக்ரிமெண்ட் 10 லட்ச ரூபா போட்டாச்சா? 10 லட்சம் கிடைச்சதுல மகமாயி கொடுத்துச்சு. யாரு? வேப்பிலக்காரி எங்கள் ஊர் மாரியம்மா கொஞ்சம் விட்டாங்க, ஐயா கொஞ்சம் விட்டாங்க, போட்டு 10 லட்ச ரூபா போட்டாச்சு. 1.5 கோடி ரூபா ப்ராஜெக்ட்ல அது. அடுத்து உனக்கு பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கோயிலை கட்டி தந்துடும், கும்பாபிஷேகத்துக்கு என்ன கூப்பிட்டு நான் வா. சரிண்ணா? பேலன்ஸ்க்கு நான் அக்ரிமெண்ட் போட்டு நான் 2 மாதம் தான் இருக்குது, 1 மாதம் தான் கொடுக்கறதுக்கு ஆலோசனை போட்டோம், எல்லாமே ரெடி பண்ணி போட்டுட்டோம். பக்கத்தில் உள்ள மீதி உள்ள இடத்துக்காரங்களும் எங்கள் இடத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு போட்டு இது பண்ணுறாங்க. ஒன்றும் வழி தெரியல. உங்கள் இடத்தையும் சேர்த்து உள்ள இடத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. கேட்குறாங்க, வச்சுக்காங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட பண்ணிருக்கு. கண்ண மூடு, நான் பார்க்குறேன், பாருப்ப வாங்கிட்டேன். ஒரு சொற்ப அட்வான்ஸை கொடுத்துட்டு பத்திரத்தை முடிச்சு தரேன். 1.5 வருஷத்துக்கு டாக்குமெண்ட் போட்டு 1.5 வருஷம் அந்த கடனை அடைச்சி தரேன். இந்தா வாங்கிக்கா, பெரிய கிரவுண்டாக போய் விட்டுருவோம். பல பக்தர்கள் வந்து கும்பிடுவாங்கடா, அந்த புண்ணியம் உனக்கும் உண்டு எனக்கும் உண்டுடா. சுவாமியே. இந்தா கேட்கும் இடமெல்லாம் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. கர்மசாமி, என் உடல்நிலையில் இருக்கக்கூடிய குறைகளை முழுமைப்படுத்தி தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவன். பாண்டி நாட்டு நல்ல பாட்டுண்ணே. என்ன அவசரமா கும்பிடுறீங்கள? நல்ல கும்பிடுங்கண்ணே. முதல்ல என்னை தேடி வரும் பொழுது உட்கார்ந்துட்டு எதிர்க்க முடியாது, உண்மையா இல்லையா? ஆனா இப்ப எதிர்த்து உட்காரவும் செய்யலாம், நடக்கவும் செய்யலாம், படுத்து உருளவும் செய்யலாம். அப்படி செஞ்சு தந்தது யாரு? கர்மசாமி. இப்போ மெல்ல மெல்ல இன்னும் அந்த தீய சக்திகளை நீக்கி உன்னை முழுமைப்படுத்தி நல்லாக்கி தந்தா போதுங்களா? இதுக்கிடையில உன்னுடைய பணங்கள்லாம் கொஞ்சம் நஷ்டமாயிருக்க, அவைகளெல்லாம் மீட்டி செல்வத்தை தந்து வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும்? இந்தா கண்ணை முடிக்க இப்போ வர வைக்கிறேன் பாரு. கர்மசாமிக்கு இன்று இரவே அந்த தெய்வம் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். கேட்கிற வரத்தை கொடுக்கும், அறிகுறி காட்டும். இந்த சர்வ ஆரோக்கியமும் ஆயுளும் பெற்றிருப்பாய். வாழ்க்கை கொண்டு வந்ததே சோழ சாம்ராஜ்யத்தின் இலக்கிய வரலாற்று கட்டுரையில் தான் எழுதினார்கள். காரணம் சொல்லலாம். எம்ஏ தமிழ் படித்தவங்களுக்கு தெரியுமா? யார் இருக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குடியிருக்கிற வீடு சம்பந்தமா கொஞ்சம் மனக்குழப்பமும் மனவேதனையும் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. உண்மையா? என்னப்பா? அதே போல அப்படி விசிறி வீச்சுக்கிட்டு நொண்டி நொண்டி ஒரு சாமி வருது. அது யாருப்பா? அது வீரனார்னு ஒரு சாமி வரார. எங்க இருக்காரு? ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்காரு. கால் வந்து பக்கத்துல வரலாம். இப்ப பணங்களை இழந்து கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் இருக்கு. பிள்ளைகளை பற்றிய ஒரு மனக்குழப்பம் அயராத துயர நிலைகளிலே ஓடிக்கொண்டது. சொந்த ஊர்ல இருக்கவா வேண்டாமா, வேற வெளியூருக்கு எங்கேயும் போய் பிழைக்க போகலாமாங்கிற ஒரு சில சிந்தனையும் எண்ணமும் முயற்சி பண்ணி வெற்றி அடையாத குழப்பம் நடக்கும். புரியுதா? வேற என்ன வேணும் உனக்கு? இந்த மாதத்துல ஒரு நல்ல வரனை கொண்டு வந்து தாரேன்.
ஆனால் தை மாதத்துக்குள்ள நிர்ணயம் பண்ணணும். தை மாதத்துக்குள்ள கல்யாணம் நடக்கலைன்னா ஒரு வருஷம் ஓடி போயிடும். ஏன்னா வயசும் அப்படித்தான், நட்சத்திரமும் அப்படித்தான். முடிச்சிருந்தா போதும்னா பொண்ணு கொஞ்சம் கருத்த பொண்ணா இருப்பா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கண்ணு எமை லைட்டா சுருங்கி இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனா கண்ணுல ஒரு குறையும் கிடையாது. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. எவ்வளவு பெரிய அடையாளம்! இந்தா தை மாதத்துக்குள்ள முடிச்சு தாரேன். மணக்கோல பத்திரிகை எனக்கு அழைப்புதலாக கொண்டு வந்து சேரு. கடனை தீரு, செல்வாக்கா இரு. அடுத்த உத்தரவில் அதை பத்தி பேசுவோம். நல்லா இரு, ஆனந்தமாயிரு, சாப்பிட்டு போங்க. அறவுரையா இருக்கக்கூடாது. கருப்பசாமி கும்பகோணம். யாரு இருக்கா? கும்பகோணம், கும்பகோணம் வைத்தியர் கும்பகோணம் வராங்களா? வாங்கக்கா வாங்க. அன்பான தேடிய என் அறிவு செல்வம் தங்கம். யாரு? அம்புலியின் மீது நான் அடி பெறுவோரங்கம். அன்பாலை தேடிய என் அறிவு செல்வம் தங்கம். ஏ தங்கம் வா, சிங்கம் வாடா, உட்கார். அப்படியா? கேட்கணுமா? அவங்க என்னம்மா வேணும் பிள்ளைக்கு? கண்ணை முடிஞ்ச கண்ணை முடிக்க, கண்ணை முடிக்க அக்கா. நான் போய் பார்க்கட்டும் அவனை. உனக்கு அண்ணன் நடாவன் மாமாவா? நீ வந்து இவ மகா பிள்ளை பேரை, அப்படித்தானடா? கால் வந்துட்டு வரலாம். உடல் அதில் உறம்பி என்ன உறவு கொண்டோம் இனிமையாய். இதை சொல்றாம எங்க போறிய? உட்காருங்க. மகளே, உன் பையனை போய் பார்த்தேன். அவனுக்கு உள் மனநிலைகள் சரியில்லாத, மைண்டு சேஞ்ச் ஆனது மாதிரி ஒரு மனக்குழப்பமும் சூழ்நிலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. எதிர்பார்க்காம யூரின் அதிகம் வரும், உள்ளங்கைகள் அதிகமாக வேர்க்கும், பிடரி உளைச்சல் தோன்றும், இரவில் தூங்காமல் எழுந்து உட்கார்ந்திருப்பான். தற்கொலை செய்து கொள்வோமா என்ற எண்ணங்களும் வேதனைகளும் அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகையினால் இது செய்வனையால் வந்திருக்கிறதா, இயற்கையா இருக்கிறதா, மாற்ற முடியுமா, வேற யாராலும் தூண்டப்பட்டிருக்கா என்பது ஒரு கேள்வி. அதிலே ஒரு பொம்பளை இடம்பெற்றிருக்கிறா என்பது முக்கியமாகும். அவளுடைய மன அலைகளும் இவனுக்கு குழப்பமும் நடந்து விட்டன. மத்திருந்தால் போதுமல்லவா? கால் விட்டுலாம். வா மகளே, ஓடியா ஓடியா ஓடியா. பௌர்ணமிக்கு கூப்பிட அவன் வருவான். பௌர்ணமிக்கு கூப்பிடு, நான் வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு குணமாக்குவேன், தெளிவாக்குவேன். நல்லா இரு, ஆனந்தமா இரு. என்ன என்ன விஷயம்? கால் ஒன்று சொல்லலாம். என்ன பிள்ளைகள் எங்க இருக்கு? என்ன செய்யணும்? பூர்வீக சொத்து விற்க முடியல, இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கான். அவன் இடைஞ்சல் போட்டிருக்கான், அதை வந்து மீள முடியாது, கஷ்டம். ஆமாம், தர்ம சொத்தை விற்று நல்லது செய்யணும். கண்ணை மூடுங்க. 3 பேர்கள் 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள சொத்து. பல பேர்கள் அன்னம் ஆகாரங்கள் சாப்பிட்டு வந்ததுக்கு அது பாத்தியப்பட்டதாகும். ஆனால் இப்பொழுது அதுக்கு பாத்தியப்பட்டவர்கள் 3 இன்னைக்கு ஒருங்கிணைந்த நோக்கத்தில் இல்லை. உண்மையா? இதை இன்னொருத்தர், தேவையில்லாத ஒருத்தர் வந்து ஆக்கிரமிப்பு பண்றான்.
அப்ப இவங்க 3 பேரும் நினைக்காட்டா அது எப்படி முடியும்? எப்படியாவது அவனை வெளியேற்றணும். பத்திரம் உங்கள்கிட்ட ஒரிஜினல்லாம் இருக்கு. இருக்கலாம். அதுல போய் பார்த்தேன். சர்வே நம்பர் ஏ, சர்வே நம்பர் 2ன்னு இருக்கு. அந்த 2 பகுதி இவன் வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ஏல நான் உனக்கு அடிச்சு தரேன். சரியா? இந்த 3 மாதம் பொறுமையா இரு, ஜெயிச்சு தரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருச்சி மாநகர். திருச்சி. சிங்கப்பூர் தொடர்புள்ள யாரு வரலாம்? பாப்ப நெடியாளி. இன்னொருத்தர காலோட தம்பி. அலைப்பாய்கிறதடா மனசு, அலைப்பாய்கிறதடா, அலைப்பாய்கிறதடா. அமைதி இல்லாத என் மனமே. நல்ல பாட்டுல வாப்பா உட்கார்ந்து. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு வீடு இடம் சம்பந்தமான மனக்குழப்பம் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமா இருந்து கொண்டு இருக்கிறது. ஒன்று. அதே போல குடும்பத்தில் பட்ட கடன்களுக்காக எல்லா ஆம்பளைகளும் ஊரை விட்டு போய் வெளிநாட்டில் போய் இருந்துகிட்டு இருக்கீங்க. என்னமா? அதனால யாராவது ஒருவர் வந்து இங்க இருக்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை எண்ணத்துல இருந்தாலும் அப்படி ஒரு பாக்கியம் இல்லப்பா. இன்னும் 1 வருஷத்துக்கு சிங்கப்பூர்லயே இருக்கட்டும்னு கட்டளை ஆயிடுது. அதுக்கு இடையில கடன்களை தீர்த்து தருவேன். வெற்றி உண்டு. கண்ணை மூடிக்கிட்டா அதிர்ஷ்டம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படிடா? இல்லை, திருஷ்டம் என்றால் பார்வை, அதிர்ஷ்டம் என்றால் பார்வையாற்றது. அதிர்ஷ்டம்னா என்னது? பார்வையாற்றது. அப்போ அதிர்ஷ்டம்ங்கிறது என்னது? குருட்டுத்தனமா வருதுதான். சரிண்ணா? இவன் பாக்கெட்டுக்குள்ள சிங்கப்பூர் லாட்டரி சீட்டு வச்சிருக்கான். வச்சிருக்கா? குட்டிப்பலாம் குட்டா. 2 சீட்ல பரிசு இருக்குடா. அசதி தாரண்டா. கால் வந்துட்டுவான். அதனால அந்த விஷயத்துல ஒரு ஜெயிக்கிற வெற்றி உண்டு. நீ பெத்த பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய பத்தி உனக்கு ஓயாத மனக்குழப்பம். அந்த பிள்ளைகளுடைய மன அலைகளை சரி பண்ணி தெளிவாக வெற்றியாக்கி தந்தா போதும்லா, ஜெயிச்சு தாரேன். இன்னும் 1 வருஷத்துக்கு வெளிநாட்டுல வண்டியை ஓட்டுவான். அதுக்கு பிறகு நிலையாக ஒரு தொழிலை பார்த்து தரேன். 3 லாரி எடுத்து தரேன். என் பேரை போட்டு ஓட்டுறா. நல்லா மகனே, ஐஸ்வர்யமா எடுக்க சொல்லியாச்சு. நான் உனக்கு போட்டு தந்துட்டு நல்லா இருக்கு. இந்த ட்ரிப்பு நாமளா வரேன், வெற்றி ஆயிட்டேன். ஓடு, சந்தோஷமா இருப்போ. அவருடைய ஆரோக்கியத்தை நல்லா ஆக்கிறதுக்கு 6 மாசம் கால அவகாசம். பொறுமையாயிரும். ஆயுளுக்கு கண்ண ஒரு பையனை பத்தி வருத்தம் இருந்துகிட்டு இருக்குன்னு சொன்னே, அதானே? கண்ணமுடு ஒரு யூரின் ட்ரப்ல சரியாக்கி தரேன். பேச்சை வந்து மெல்ல மெல்ல மாத்தி தரேன். சரியாக்கி போயிட்டு வாங்க. படிக்க வச்சிருவோம். சந்தோஷமா டிப்ளமோ படிப்போம். கர்மசாமி அதே திருச்சி மாநகர். ஆளாளுக்கு முந்திரவன் நான் தான். சாமி மேல உள்ள அன்பு. என்னப்பா? தொழில் சம்பந்தமாக பணம் நஷ்டமாகி வேதனை அடைந்தது யார்? என்ன தொழில்? உன் போன் எங்கடா இருக்கு? கரெக்ட் பண்ணி வை பார்ப்போம். இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. உன்னுடைய விவசாய பூமியை போய் பார்த்தேன். தண்ணீர் சம்பந்தமான எந்திர மோட்டர்கள்லாம் கொஞ்சம் பழுதடைஞ்சு வேதனைப்பட்டு கிடக்கு. அதே மாதிரி ஒரு தண்ணீர் கிடக்கக்கூடிய கிணறு சம்பந்தமான விஷயம் சீர்குறைந்தது போல வெற்றி இருக்கு. இப்ப 3 ஆண்டு காலங்கள் விவசாயத்துல நஷ்டமும், ஒரு இடம் சொந்தமான அதுல ஒரு குழப்பமும்,
மனவேதனைக்குரியதாக இருக்கு. உண்மையா இல்லையா? என்னப்பா உங்களுடைய எல்லைக்குள்ள நான் கருப்பசாமி இருக்கேன் தெரியுமா? முத்துக்கருப்பசாமி இருக்கனா? கால் வந்துட்டு அதனால அந்த கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி வேற பிள்ளைலாம் அதெல்லாம் நல்லா சேர்த்து கொடுக்கணும். உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை சொல்லணும். கருப்பசாமி, உன் குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். வாழ வந்த ஒருத்தருடைய மனசு பக்குவப்படாமல் குடும்பம் சீர்குலைந்து முப்பெரும் 3 பிரிவுகளாக மாறிவிட்டன. அதனால இப்போ சமூகத்துக்குள்ள தலகாட்ட முடியாத மனவேதனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. இவைகள் ஒன்று சேரக்கூடிய காலம் வருமானு முத்துக்கருப்பசாமிகிட்ட கேட்டேன். தை மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இந்த குடும்பம் புகழடையும். இந்த நிலைகளுக்கு மாந்திரிகத்தால் செய்கை நடந்திருக்கிறது என்பது உண்மை. அதை மாற்றி தெளிவு பண்ணித்தார 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. இந்தா வெற்றி உண்டு மகளே, பாப்பா நல்லா இரு. உன் நேர்மைக்கு வெகுமதி உண்டு. இந்தா செல்வமும் உண்டு, ஆனந்தமாக. அவ்வளவுதான் கேள்வி. அடுத்து நல்ல பிள்ளைலா, ஒரு கல்ல படைக்காம வா. இந்த பிள்ளை பெரிய பையன் கொஞ்சம் மன அழுத்தமா காரணம் அப்படியா? சின்ன பையன் கொஞ்சம் படிப்புல. கழிந்த முறை நான் சென்னைக்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு பொம்பளை பிள்ளை அம்மாவை பார்த்தா வெறுத்துக்கிட்டே இருக்கு. அந்த பிள்ளை அவங்க பெரியம்மாட்ட போய் சேருது. ஆனா அம்மாட்ட என்ன செய்ய மாட்டேங்குது, சேர மாட்டேங்குது. கடைசியில் அதை சரி பண்ணதுக்காக நாங்க பட்டப்பாடு பெரும்பாடு. அப்படி ஒரு நிலைகளை நான் பார்க்கும் பொழுது அதே போல உன் பிள்ளைகளுடைய மனசுக்குள்ளேயும் மண்டைக்குள்ளேயும் ஒரு பெரிய அழுத்தமும் ஒரு பெரிய டென்ஷன் இருக்கு. உங்களெல்லாம் பார்த்தாலே அவனுக்கு வெறுப்பு வேதனையும் இருக்க மாதிரி ஒரு கிளப்பு இருக்கு. அது ஒரு மனநிலை தானே தவிர அது பாதிப்பு இல்லை. அதனால அவனுடைய கல்விக்கு தடை இல்லாம நான் காப்பாற்றித்தாரேன். சின்னவனுடைய கல்வி ஆசிரிய கல்வியாக மாறும், ஆசிரியராக இருப்பான். புரியுதா? அதனுடைய அடிப்படையில் ஜெயிச்சு தாரேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாற்றி தந்தா போதுங்களா? நோய் இல்லாம இருப்பார்கள். அரும்புதுராம காக்கிறேன். நல்லா இருந்தாம கருப்பசாமி. ஆமா, இலங்கை மாநகர். ஓ, நீங்கள் விடி இருக்கோ? இப்ப எங்க இருக்கீங்க? கொழும்புல இருந்து நேரம் எங்க வந்திருக்கீங்களா? நம்ம கோயிலுக்குனே வந்திருக்கீங்களா? சரி, காரணம். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். எவ்வளவு பெரிய திருக்குறள் பத்தியா? வள்ளுவருடைய வாக்கு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். ஒருத்தருடைய பொருள் சத்தமடாடா பேரப்படா அமைதியாடா அவன் அமைதானா கெட்டிக்கார அவன். ஒருத்தருடைய பொருளை திருடக்கூட வேண்டாம். அந்த பொருள் நமக்கு வேணும்னு நினைச்சாலே போதும், அதுவே ஒரு பெரிய திருட்டுக்கு சமம். அந்த மாதிரி உன்னுடைய செல்வங்கள், உன்னுடைய பணங்கள் பிரத்தியாரால் அபகரிக்கப்பட்டு நீ இப்பொழுது வேதனைக்குரியவனாக இருக்கிறாய். உண்மையா? நீ சேர்ந்தவங்களாம் அங்க உள்ளவன் உன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்கல. நீ எப்படியாவது ஒழிஞ்சு போனா போதும். அவன்கிட்ட எதிரியும் நம்ம டிமிக்கி கொடுத்து தப்பிச்சிடலாம்ங்கிற சிந்தனையில் அவன் இருந்துகிட்டு இருக்கான். நீ சட்டப்படி போகிறதுக்கும் உனக்கு வாய்ப்பு இல்லை, சமூகத்தின்படி பேசுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. எப்படிடா அதுல இருந்து ரிலீஃப் ஆகலாம்ங்கிறது தெரியாம நீ இப்ப வேற போட்டு இருக்க. கால் எடுக்கலாம். வேற என்னப்பா வேணும்? இந்த பிசினஸ் உங்களுக்கு சரியாகிறதுக்கு 3.25 மாதம் இருக்கு. இதே ஒரே பிசினஸ் லைன்களை நீங்க இருங்க. வேற யாரையும் நம்பி வேற எந்த வழியிலையும் போயிடாதீங்க. இந்த கூட்டாளிகளே, இப்ப இருக்கிற கூட்டாளிகளே உங்களுக்கு உயர்ந்தவர்கள். இந்த வழிகளை பின்பற்றிக்கா வேற எந்த தவறான வழிக்கு போகாதீர்கள். போக மாட்டீங்க. ஜெயிச்சு தார நல்லா இருக்கலாம்.
கருப்பசாமிக்கு ஒரு அட்சரம் ஒண்ணு வீட்டுல இருக்கு. யார் வீட்டுல எந்திரம் இருக்கு இலங்கையில? என்ன எந்திரம் வச்சிருக்கீங்க? என்னது அது? பெரியமலை வீடு வீட்டுல யார் செய்யறாங்கன்னு தெரியுது. மந்திர எந்திரம். கால் ஒன்று சொல்லலாம். அதான் நானும் சொல்ல வந்து தான் கூப்பிட்டேன். சும்மாவா கூப்பிட்டுருக்கேன்? அவசரப்பட்டு கால் விட்டிய மனதை பகவான்கிட்ட கொடுக்காண்டாமையா? நல்ல கால் விழியா? சும்மா கடமைக்கு தண்ணீர்ல முங்கவா செய்தோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டு காலங்கள். எத்தனை ஆண்டு? 9 ஆண்டு காலங்கள் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ நடமாடுறது மாதிரி ஒரு தீய சக்தியும், எதிர்பார்க்காமல் சைடுகள்ல பார்த்தா மாந்திரிகம் செய்து வைத்த அடையாள பொருள்களும் கிடைத்தது. உண்மையா? அதற்கு பின்பு ஒருவருக்கு உடல்நிலை பாதித்தது, உயிர் போகும் நிலைகள் ஏற்பட்டது. கால் நுழைக்கலாம். கால் நுழைப்பாங்க. இதெல்லாம் இலங்கை மாநகரில் நடந்த சம்பவங்கள். சும்மா யாரு செய்ததுன்னு ஆளை காட்டணுமா? அப்படி இல்லைன்னா அந்த தீய சக்தியை இனி செய்ய விடாமலும் வந்த சக்தியை நீக்க வேண்டிய நல்ல காரியத்தை செய்து தரணுமா? ஆளையும் கட்டணும், நல்ல காரியம் செய்யணும். நான் ஒண்ணுதான் செய்வேன். ஆளை காட்டினா அந்த தீய சக்தி விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதை நான் நிறுத்திட்டோம்னா ஆளும் போயிருவான், அந்த தீய சக்தியும் போயிரும். ஐயாவுக்கு எது வேணும்? தீய சக்தி இருக்கக்கூடாது. ஆம்பளை கால் விட்டு உன்னை சொல்ல வைக்க அந்த பாயிண்டே போட்டேன். நம்ம இன்னைக்கு தர்மத்தின் வழி. பகைவன் அழிய வேண்டாம், அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகை அழிந்தால் போதும். உண்மையா இல்லையடா? பகைவன் அழியக்கூடாது. அவன் இந்த உலகத்துல ஆண்டவனால் படைக்கப்பட்டவன், அவன் நல்லா இருக்கணும். ஆனா அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகை அழிய வேண்டும். அவன் பண்பாளனா மாறிடுவான், நமக்கு சகோதரனா ஆயிடுவான். அந்த ஒற்றுமை போதான் இந்த உலகத்துல. நம்ம சொன்னா எவன் கேட்கான்? கால் விட்டுவாங்க, கால் விட்டுவாங்க. காளி காளியம்மன் எங்கப்பா இருக்கு? உங்க எல்லையில காளியம்மா இருக்கா? ஆமா. அந்த தீய சக்தியை நீக்கித்தானே என்னை இருந்து பார்த்துட்டு போ. பக்கத்துல வா, அன்புடன் வா, நல்லா இரு, ஆனந்தமா இரு, வெற்றி அடைவார். தென்மலை கேரளாவில் ஒரு தென்மலை இருக்கு. சிறுவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துக்கு இடையில ஒரு தென்மலை இருக்கு. நீ எந்த தென்மலைடா? சிவகிரி தென்மலை. வா, கால் வா. வெளியில இருந்தா நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ள போனாலே அப்படி இறுக்கமா இருக்குது. வீட்டுக்குள்ள மனநிறைவோட போய் உட்காரவே முடியல. பண வரவு செலவுகளும் வீட்டுக்குள்ள தங்க மாட்டுக்கு இருக்க. பொம்பளைகளுடைய உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டு மனநிலைகள் சரியில்லாம ஓயாத போராட்டமும் சீராட்டமும் சீர்குலைந்து கிடக்கு. குடும்பத்தை ஒத்து போகாத நிலைமைகள் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னு இருக்கவா வேண்டாமா? எப்படியோ இவங்களுக்கு பணம் தானே வேணும், அதை மட்டும் கொடுத்தா போதுமேன்னு உன் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. கால விட்டு வா, கடிகாரம் வரலா சுத்துது. கருப்பசாமிக்கு வாடா. செய்வனை வச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்லடா உனக்கு. முனீஸ்வரன் எங்கடா இருக்காரு? உங்க ஊர் எல்லையை கடந்து தென் திசையில வடக்கு நோக்கி இருக்கிறார். சரிதானா? உன் வீட்டை கடந்து போறோன்னு ஒரு பாலம் வருது. அது என்ன பாலம்டா? பாலம் இருக்கா? ஒரு ஓடை, ஒரு பாலம். எப்படி நான் கருப்பசாமி இருப்பேன். கால் விட்டுறாங்க. கருப்பசாமிக்கு செய்வனையும் இல்லை வைவனையும் இல்லடா. சனி பகவானுடைய தோஷம், சனி கிரகத்தின் தோஷம் உன்னை பிடிச்சு பாட்டுது. ஒரு பாயிண்ட் செய். சிவன் கோயில் எங்க இருக்கிறதோ அங்க செல்ல வேண்டும். அங்க போன பிறகு உள்ள சிவபெருமான் பக்கத்துல சனீஸ்வரர் தெற்கு நோக்கி இருப்பார். அவருக்கு தீபம் ஏற்ற வேண்டும். சரியா? தீபத்தை ஏற்றிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்னைய வந்து பாரு. அவர்கிட்ட வர வாங்கி உன்னை நல்ல வாழ வைக்க. இந்தா
நல்லா இருக்கு மகனே, செல்வாக்கா இருக்கு, புண்ணியம் அடைவார். வா நல்லா. கருமசாமிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவா பால் கோவா வியாபாரியானா சத்தம் கேட்கற. அந்த பஸ் ஸ்டாண்ட் முழுக்க ஒரு காலத்துல வால்கோவா வால்கோவா வால்கோவான்னு வரும். ஒரு பூ பூத்தது. பொம்பளை பிள்ளைய பத்தி யாரு கேட்க வந்தா? வாங்க வாங்க வாங்க. பப்ளிக்கு சொல்லாண்டமோ. என்ன செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு? கண்ணை முடிக்கலாம். சொந்தத்துல வேணுமா அசல்ல வேணுமா? இந்தா தை மாதத்துக்குள்ள கல்யாணம் நடந்துரும். வெற்றிகரமா இருப்பாங்க. இங்க இருக்க மாட்டாங்க, பட்டணத்துல போய் வாழ்வாங்க. அந்த நோயை தீர்க்கிறதுக்கு என்ன 3:30க்கு பார்த்துட்டு போ, சரியாக்கி தரேன். சந்தோஷமா இருக்கு. ஒரு தம்பி வந்து நல்லா என்ன புரிஞ்சுக்கிறேன். யார் ஓன் தம்பியா? பணம் கொடுத்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். பணம் கொடுத்தா புரிஞ்சுக்கிடுவான். அவனை ரொம்ப நம்பினேன். ஆனா இப்ப என்ன வந்து நம்ப மாட்டேங்க. தம்பி எதுவும் தர வேண்டியிருக்கா? இல்ல, நீங்க எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கா? அவன் தான் எனக்கு நல்லா செஞ்சிருக்கான். இப்ப வந்து தப்பு தப்பா பேசணும். சரி, அந்த பேச்செல்லாம் வேண்டாம், வேற பேசுவோம். நல்லா கருமசாமிக்கு திருவில்லிபுத்தூர் தொழிலை பற்றி மன உபாதை அடைந்து கேட்டு வந்தது யார்? என்ன தொழில்பா? என்ன தொழில்? என்ன வண்டி? டிராக்டரா வச்சிருக்கீங்களா? கால் நிறுத்துவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில என் தங்கை மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. இருக்காளாப்பா? 1.25 வருஷங்கள் நீ நடத்துற தொழில்ல மன அழுத்தமும் நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு. தோப்பு தடாகங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் நெஞ்சு படபடப்பும் பதபதப்பும் வந்துட்டு. வாஸ்தவமா? கால் வந்து இப்ப இந்த கடன்களை தீர்த்து தரணும். அடுத்து இந்த தொழிலை நடத்துவோமா வேற எதுவும் பார்ப்போமாங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் இருந்துகிட்டு. யாராலோ எதுவோ நடந்து என் கையையும் காலையும் கெட்டி போட்டது மாதிரி இருக்கு கருப்பசாமி. அப்படி எதுவும் நடந்திருக்குமா? அது உண்மைதானா? நாங்க ஒரு சில இடத்துல கேட்கும் பொழுது எங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துகிட்டு இருக்க. அப்படி நடந்திருக்குமான்னு ஒரு உள்ளம் உங்க உள்ளத்துல வாடுது. உண்மையா இல்லையா? இன்னும் ஒரு முறை கால் விட்டுறாங்க. முருகப்பெருமான் வாரார. முருகன் கோயில்ல போய் எதுவும் சொன்னீங்களா? என்னைக்கு போனீங்க? சரி வாங்க. உங்க தொழிலுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மாந்திரிகத்தால் கட்டு நடந்தது உண்மை. அதை மாத்தி உங்களை நிம்மதியா வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? அவளை கூட்டு வரணும். பொம்பளை பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். மாரியம்மான்னு பேர் விடலாம். வெற்றி அடைவாய் மகனே.